Praise the Lord. நான் கொஞ்ச நேரம் கண்களை மூடி சின்ன ஜெபம் சொல்லிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, எங்களுக்கு இந்த நாள் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நீங்கள் தேர்ந்தெடுத்த யாவரும் இங்கே நம்ம சபையில் ஒன்றாக கூடுனதுக்காக நன்றி யேசுராஜாவே. நன்றி அப்பா, இந்த லைஃப்லேயும் இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்குற அனைவருக்கும் நன்றி அப்பா. ஆமாப்பா, இந்த மெசேஜ் நீங்கள் கொடுக்குற மெசேஜாக இருக்கணும். ஆமாப்பா, யாருக்கிட்ட இந்த பேர் சேரணுமோ உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நன்றி அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. உட்காருங்க. ஓகே, praise the Lord. Right, so இன்னைக்கு நான் எடுக்கிற டாபிக் தலைப்பு இஸ் ஸ்மால் ஃபெய்த் வெர்சஸ் பிக் மவுண்டன். தமிழில் சிறிய விசுவாசம் பெரிய மலைகள். அப்போ இது சொன்னோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும் எதை பற்றி நம்ம பேச போகிறேன்னு. ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம ஆதார வசனத்துக்கு போவோம். 1 Timothy chapter 6 verses 12. 1 Timothy chapter 6 verses 12. What is that? ஹல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனமாய் இருக்கிறாய். ஆமென் ஆமென். அப்போ இது பால் திமோத்திக்கு எழுதின லெட்டரில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது பால் திமோத்திக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு அட்வைஸோ ஒரு ரிமைண்டரோ, நம்மளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ரிமைண்டர். அது என்னன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஓகே, ஃபைட் த குட் ஃபைட். ஸோ இன்னைக்கு நம்மளோட அட்டென்ஷன் நான் எங்கே கொண்டு போகிறேன்னா இதுக்குள்ளே தான். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ வி ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் கால்ட் ஃபார் சம்திங். ஓகே, நம்ம அழைப்பு என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்து பின் நம்மளோட ஜேர்னி, லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட அழைப்புக்கு அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை தான் நம்ம போராடணும். அந்த அழைப்புகள் நம்மளோட ஜேர்னி, நம்ம அழைப்பை நம்ம போய் டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ யூ காட் டு ஆல்வேஸ் ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ஸோ தட் இஸ் வாட் Paul is trying to say to Timothy. And அவர் இந்த திமோத்திக்கு எழுதின லெட்டர்ஸ் is during his last days of his life. ஸோ அதில் what he has done, what he has seen, and அவரோட அட்வைஸ் தான் திமோத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ what is the kind of fight, what is the type of fight that all of us are facing? நம்மளோட போராட்டம் என்ன மாதிரி ஒரு போராட்டம் வாழ்க்கையில்? மறியல் போராட்டமாக இருக்கலாம், பிசாசு போராட்டமாக இருக்கலாம், எதிர்ப்பு போராட்டம், துன்பத்தின் போராட்டம், பாவத்தோட போராட்டம், நோயோட போராட்டம். ஆனால் இதெல்லாம் ஒரு போராட்டமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம நினச்சிக்கிட்டோம் இதெல்லாம் ஒரு போராட்டம்னு. ஆனால் இதெல்லாம் ஒரு போராட்டமே இல்லை. நம்மளோட போராட்டம் நல்ல போராட்டம். we only have a good fight, not fight with all of this. அது ஏன்னு கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோட பெர்செப்ஷனை இந்த ரீடிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். ஓகே, நம்ம நல்ல போராட்டம் தான் இருக்குது தவிர வேறு விதமான ஒரு கெட்டதாக ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு போராட்டமே இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா எல்லாமே ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு, நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஓகே, ஸோ அப்போ சில நேரத்தில் நம்ம கேட்டிருப்போம், எங்கள் சிஸ்டர் இல்லை பிரதர், நம்ம ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். இது ரொம்ப காமனாக கேட்டிருப்போம். இல்லாட்டி நம்ம சின்ன வயசுலேருந்து பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் தட். இந்த பயங்கரமான போராட்டம்லாம் இல்லை, வெறும் நல்ல போராட்டம் தான் இருக்குது. எவ்ரி போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு போராட்டமே நம்மளை மோல்ட் பண்ணுறத தவிர அதை நம்மளை சேதப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த போராட்டம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு the way how you relate back yourself to God, அதுதான் அது செய்யும் தவிர it would not destroy us. Okay, so that is the good fight of faith. அப்போ இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த ஒரு வெட்டிங் ஹவுஸ், ஒரு வெட்டிங் இவெண்ட்லேயோ, இன்ஃபேக்ட் நம்ம என்ஜிபிஹெச்லேயே ஒரு திருமண காரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு பாடிடுவோம். என்ன பாட்டு?
தெரியுமா உங்களுக்கு? பிரியமானவளே, அதை பாடிடுவோம். அது எல்லாரும் ஃபங்க்ஷன் கிறிஸ்டியன் ஹவுஸ்லையும் அதை பாடிடுவோம். லெட் இட் பி பர்த்டே ஆகும் சரி, வெட்டிங் ஆகும் சரி, எனக்கு குறிப்பாக வெட்டிங்கு பாடிடுவோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லுது சொல்லுங்க சிஸ்டர்? மொதல் வரி இல்லை மொதல் வரி பிரியமானவளே ஆழ்வது போல். ஓகே ஓகே. ஸோ அந்த மாப்பிள்ளை பொண்ணு இந்த கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. பிரியமானவளே உன் ஆத்துமான வாழ்வது போல் நல்லா பிளஸ் பண்ணி பாடுறாங்கன்னு. அப்போ ஆனால் அதோட ட்ரூத் என்னன்னா, அதோட மெயின் பாயிண்ட் என்னன்னா அடுத்த அடியில் தான் வருது. என்ன வருதுன்னா, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அப்போ வாழ்க்கை என்பது போராட்டம் இருக்கு, ஆனால் அது நல்லதொரு போராட்டம் தான் இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணோன்னே அவங்க நினச்சிப்பாங்க, என்னங்க இப்போ தானே கல்யாணம் பண்ண, அதுக்காட்டும் போராட்டத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து நம்ம பரிசம் போட்டோன்னே இதை பாட்டை பாடிட்டாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். பரிசம் போட்டுன்னு போராட்டம் வருது நம்மளுக்கு. ஓகே, அப்போ அலர்ட் ஆயிடுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் அப்போ அந்த பாட்டிலே நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் வருது. பேசிக்லி we are telling the couples, வாழ்க்கை வந்து போராட்டம் இருக்கும், நல்லது ஒரு போராட்டம். நல்ல போராட்டம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஸோ the truth is ஆண்டவர் வந்து bless பண்ணுறாரு எல்லாத்துக்கும். ஓகே, blessing is there for everyone. But how do you go through the struggles? இந்த போராட்டம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து கடந்து போகிறது? struggles comes in every day in day out, every day the struggles. அப்போ இன்னும் சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன் மேபி இங்கே இருக்கிறவங்களும் நம்ம பேசியிருப்போம், கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த மனசை கூட எனக்கு என்ன ஒரு போராட்டம், அந்த மாதிரி பேசியிருப்போம். இல்லாட்டி கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த மனைவி கூட ஒரு போராட்டம் பிரதர், டெய்லி காலையில் சொன்ன போராட்டம், சாயங்காலம் வரைக்கும் போராட்டம். சில பேர் வந்து மாமியார் கூட போராட்டம், அந்த மாதிரி கூட நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டோம் இதுதான் போராட்டம்னு. ஆனால் இதெல்லாம் போராட்டமே இல்லை ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரகிள், இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பட் நம்ம போராட வேண்டியது வந்து நல்ல போராட்டம். ஓகே, அந்த நல்ல போராட்டம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது என்னன்னு நம்ம பேசிக்கலாம் அப்புறம். ஸோ வாட் இஸ் த மெத்தட்? ஆல் இஸ் மெத்தடா நம்ம சொந்தமாக டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதான் சொன்ன மாதிரி அப்போ நிறைய பேர் வந்து ராங்காக இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோன்னே நம்மளுக்கு வந்து போராட்டம் வந்துடுது. இட் இஸ் நாட் தட். ரட்சிக்கப்பட்டோன்னே நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆண்டவர் வந்து அங்கங்கே கரெக்டாக வச்சுருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ கோ அண்ட் கெட் இட் ரைட் ஃபுல்லி. ஓகே, ஸோ வி ஷுடன் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம வந்து ராங்காக இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து நம்மளோட ஃபெய்த்தை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. Okay, so next, 2 Timothy chapter 4 verses 7. Hallelujah. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென். ஆமென். அப்ப இது வந்து கடைசியா பவுல் வந்து திமோத்திக்கு வந்து அவர் சொல்றாரு, I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. அப்ப அந்த குட் ஃபைட் என்னது? உன் விசுவாசத்தை காத்து கொள்ளும்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூ ஹேவ் டு நம்மளோட விசுவாசத்தை வந்து காத்து கொள்ளணும். அப்போ வந்து விசுவாசம் என்னன்னு நம்மளுக்கு வந்து புரியணும். வாட் இஸ் யுவர் ஃபெய்த்? வாட் இஸ் ஃபெய்த்? அப்போ விசுவாசம்னா என்ன? பொதுவாக கர்த்தரே என் தெய்வம், அவர் என்னை அழைத்தவர், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வாதப்பட்டிருக்கேன், நான் பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மரித்தா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, சாபம் என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு ஜெயிக்க தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நோய் மேலே எனக்கு ஜெயம் உண்டு, பேய் மேலே எனக்கு ஜெயம் உண்டு. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட விசுவாசம். திஸ் இஸ் ஆல் அவர் ஃபெய்த். அப்போ இந்த விசுவாசம் எல்லாம் வந்து நம்ம காத்துக்கொள்ளணும். எக்ரிடா? இப்போ இதெல்லாம் நம்ம விசுவாசம் தானே, எக்ரி பண்ணுறீங்க தானே? ஸோ திஸ் இஸ் ஆல் இஸ் அவர் ஃபெய்த். பட் ஹவு டு வி keep the faith intact? அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வந்து ஒரு சேதப்படுத்தாமல் அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? ஸோ டு டூ திஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு ஃபைட் வித் what? எது கூட நம்ம போராடணும். அப்போ நம்ம போராடுற வேண்டியது வந்து மக்களுங்களுக்கு கூட இல்லை, ஆளுங்கள் கூட இல்லை. நம்ம போராட வேண்டியது வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கிரியைகள் கூட. ஆனால் இந்த கிரியைகள் வந்து நம்ம ஆளுங்கள் மூலியமாக தான் அது செயல்படும். ஸோ தீஸ் ஆர் த டைப் ஆஃப் ஃபைட் தட் யூ ஹேவ் டு ஹேவ். the போராட்டம் வந்து
விசுவாசத்தின் எதிரான கிரியைகளோட நம்ம போராடணும். ஸோ we have to fight against those kind of actions. இப்போ இந்த உலகத்தில் எப்போதுமே நம்மளுக்கு கண்ணு என்ன பார்க்குதோ அது கூட தான் தொடர்பில் இருக்கும். இந்த பாடி, this flesh is always in contact with what the eyes can see. அப்போ இந்த ஐஸ் பார்க்கும் போது, கண்ணு பார்க்கும் போது இப்படி தான் இருக்கணும், காடி இருந்தால் இந்த காடி தான் வாங்கணும், வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், ஃபேமிலி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், ஹஸ்பண்ட் இருந்தால் இப்படி தான் இருக்கணும், ஒய்ஃப் இருந்தால் இப்படி தான் இருக்கணும். இந்த கண்ணு எப்போதுமே இந்த உலக ரீதியிலேயே பார்த்துட்டே இருக்கும். பார்த்தியா அந்த ஃபேமிலி எவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் பட் வி டோன்ட் நோ வாட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங். வென் யூ சே தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், இட் இஸ் ஒன்லி ஃபார் யோர் ஃப்ளஷ். அந்த ஃப்ளஷ்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த கண்ணை வந்து எப்போதும் அந்த ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து உலக ரீதியில் நம்மளுக்கு தெரியுற பார்வையில் தெரிகிற ஒரு இது. நம்மளுக்கு தெரியாதது வந்து விசுவாசம். This is something supernatural where you deal with God directly. அப்போ your faith is something invisible. விசிபிள் வந்து இப்போ கண்ணு பார்க்குது, நம்ம ஃப்ளஷுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணு ஃபீட் கொடுக்கும், அந்த ஃப்ளஷுக்கு வேண்டியது. தட் இஸ் வாட் விசிபிள், தெரியுது, கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள். தெரியாத விஷயங்கள் வந்து விசுவாசத்தில் தெரியாத விஷயங்கள். அப்போ விசுவாசத்தில் நம்ம எப்போதுமே கண்ணு முன்னுக்கு இருக்காது, ஆனால் அந்த விசுவாசத்தோட நம்ம நம்பிக்கையோடு நம்ம ப்ரே பண்ணும் போது அது எப்படியாவது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாருன்னா அது கண்டிப்பாக எங்கேயாவது அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். தட் இஸ் வாட் யூ கால் ஃபெய்த். ஸோ you always have to listen to your spirit man inside, your inner man. The inner man தான் அவர் கனெக்ட் பண்ணுறாரு ஆண்டவர் கூட. ஸோ எனக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன், ஆவி மனிதன் வந்து நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட அது ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போதுமே. ஸோ faith is not related to seen things that can be seen, but it is related to unseen things. இப்போ விசுவாசம் வந்து கண்ணுக்கு பார்க்குற தெரிகிற விஷயங்கள் இல்லை, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் நம்மளோட விசுவாசத்தை நம்ம வந்து எப்போதும் க்ரோ பண்ணிக்கணும். ஸோ இந்த விசுவாசம் அன்சீன், இன்விசிபிள்னு சொல்லும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு சயின்டிஸ்ட், இந்த கதை கேட்டிருப்பீங்க, ஒரு சயின்டிஸ்டும் ஒரு 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 வாய்ஸ்மேன், ஒரு எப்படி வாய்ஸ்மேன், ஒரு ஞானி, கரெக்ட். ஸோ ஒரு சயின்டிஸ்டும் ஒரு ஞானியும் ஒரு இடத்துல வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த சயின்டிஸ்ட் கேட்குறாரு, ஞானி நீங்கள் வந்து எப்போதுமே சொல்கிறீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும்போதையோ நம்ம பார்க்குறதுக்கும் வந்து விசுவாசம் தேவை, எங்கேயா இருக்குது விசுவாசம், எனக்கு காமிங்க நீங்கள் விசுவாசத்தை, எனக்கு விசுவாசம் இல்லைன்னா ஹவு am I to believe, I cannot see. ஸோ சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்போதும் ஏதாவதுனா XYZ போட்டு காமிச்சிருவாங்க, இதுதான் இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, they use the formula and what is can be seen. ஸோ அவர் வந்து அந்த ஞானி கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து விசுவாசம் காமிங்க, ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டாரு விசுவாசம் இல்லை இவரால் காமிக்க முடியாதுன்னு. அப்போ அந்த ஞானி என்ன பண்ணாருன்னா, அப்போ அவங்க எதுக்கு முன்னுக்கு 2 பேரும் நிற்கிறாங்க, அவர் கொஞ்ச நேரம் மேலே பார்த்தாரு, இப்படி மேலே பார்த்தோன்னா அந்த சயின்டிஸ்டும் மேலே பார்த்தாரு, பார்த்தோன்னே பலாருன்னு ஒரு அறை கொடுத்துட்டாரு. யாரு? ஞானி வந்து சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டோன்னே அவரு ஐயோ அம்மான்னு கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த ஞானி கேட்டார், இப்போ அந்த வலி எங்க, அந்த வலியை காமி என்கிட்ட. அந்த சயின்டிஸ்ட் சொன்ன, வலி காமிக்க முடியாதுயா, வலியை வந்து ஃபீல் தான் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி தான் விசுவாசம் காமிக்க முடியாது, பட் யூ கேன் ஃபீல் யோர் ஃபெய்த். அப்போ அந்த விசுவாசம் எவ்வளோ பெருசுக்குன்னு உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து யூ வில் நோ ஹவு பிக் ஹவு டீப் யோர் ஃபெய்த் இஸ். அதான் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விசுவாசம். சில பேர் அதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, விசுவாசத்தை காமி விசுவாசத்தை காமி, விசுவாசத்தை காமிச்சா என்ன மேலேருந்து குடிக்கணுமா நம்ம பில்டிங்லேருந்து? நோ, தட் இஸ் நாட் இட், பட் தட்ஸ் ஹவ் யூ ரிலேட் ஸ்பிரிச்சுவலி டு யோர் காட். நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பட் நம்ம அந்த மாதிரி போய் அறிஞ்சிட வேணாம் யாருக்கிட்டையும், அப்புறம் அது வேற உங்களை போய் முடிச்சிடும். இது ஜஸ்ட் டு கிவ் யூ an example. Okay, so in order to preserve faith, I reject everything that is visible to me. அப்போ என் கண்ணில் என்ன தெரியுதோ, சில நேரத்தில் எது நல்லதோ நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் அந்த ஃப்ளஷ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அது வந்து சம்டைம்ஸ் நம்ம கண்ணு கெட்டதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் த கிரீட். இது இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு ஸ்மால் ஐட்டம்ஸ். ஸோ அந்த கண்ணு பார்க்குற ஐட்டமெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நம்மளுக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுதான் நல்ல போராட்டம்.
அதுதான் ஒரு போராட்டமே, டெய்லி ஒரு போராட்டம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பழைய காடி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போகும்போது அவங்கனால அந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வேற ஒரு நல்ல காடி பார்க்கும்போது ஐயோ அந்த காடி இருந்தால் நல்லா இருக்குமே, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமே. பட் இட் மே நாட் பி நெசசரி. நம்ம வந்து என்னால் முடிஞ்சது இவ்வளோதான். அப்போ அந்த அந்த ஒரு நல்ல போராட்டம் வந்து நம்மளுக்கு ஃபைட் பண்ணணும் எப்போதும். சேம் திங் வித் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிரதர் சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ். அப்போ யூ டோன்ட் கம்பேர். நான் எப்போதும் சொல்கிறது வந்து எப்போதும் டோன்ட் கம்பேர். திஸ் இஸ் ஆல் யூ கான் சி. Love cannot be seen visibly sometimes. It's all invisible. Appa the same thing, your faith is invisible. You have to make sure that you don't complain. இதுதான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நம்மளுக்கு வந்து எப்போதும் நம்ம வந்து வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ வாழ்க்கையில் வந்து ஷார்ட் கமிங்ஸ் நிறையா இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பணத்தில் மெஜாரிட்டி ஆல் of us we've got financial issues. அப்போ தெர் ஆர் ஷார்ட் கம்மிங்ஸ். இந்த சில பேர்த்துக்கு உடம்பு சுகத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நோயில் ப்ராப்ளம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு 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 விஷயத்தில் மாட்டிக்கிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம். அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம் வந்து என்ன தான் நடந்தாலும் என் ஆண்டவர் இருக்காரு, என்னை காப்பாற்றுவார். அதுதான் அவங்க விசுவாசம். ஸோ யூ ஹேவ் டு ஃபைட் தட் ஃபெய்த். தட் இஸ் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ஓகே, ஸோ சம் ரீடிங்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பலனை கொடுக்கறதுக்கு, அந்த ஃபெய்த்தை இன்னும் டீப்பனாக பலனை கொடுக்கறதுக்கு வந்து Philippians chapter 4 verses 19. Philippians chapter 4 verses 19. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். உங்க குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஓகே, ஆமென். அடுத்து சிஸ்டர் Psalms 34 verses 10. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். Psalms 37:25. Psalm 37:25, the righteous will not perish for bread. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்காரு. திஸ் இஸ் வேர் யுவர் ஃபெய்த், யூ பில்ட் யுவர் ஃபெய்த். ஸோ பல வாட்டி நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து வாலெட்டில் எம்டியாக இருக்கும். ஆனால் அந்த மாதத்தை ஓட்டணும். எப்படி ஓட்ட போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஓட்டிடுவோம். திஸ் இஸ் ஹவ் யுவர் ஃபெய்த். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம்படி கம்ஸ் அண்ட் ஹெல்ப், பட் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஓட்டுருவோம். ஆண்டவரே இதுதான் இருக்குது நம்மளுக்கு, இதுதான் நம்ம அந்த மாதம் முடியிருக்க வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டணும். எப்படியாவது அவர் வந்து எந்த வகையிலையும் வந்து அவர் ஒரு ஹெல்ப் வந்துடுவார். ஒன்று somebody comes and see you, to give you extra additional help, or you may get something unexpectedly. என் வாழ்க்கையில் நிறைய வாட்டி நடந்துருக்கு. அன்எக்ஸ்பெக்டட்லியாக ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணிடுவார். அப்போ அந்த மாதிரி நடக்கும் போது இன்னும் விசுவாசம் கூடும். நடக்கலைன்னா கூட நம்ம விசுவாசத்தை வந்து தளர விட்டுறாரு. We shouldn't let go of our faith. Somehow it is all for good. Okay, so one good example வந்து இப்போ ஃபைனான்ஸ்னு எடுத்துக்கிட்டா இப்போ நிறைய எஸ்எம்எஸ் வரும் நம்மளுக்குலாம். ஃப்ரீ பர்சனல் லோன் 250K 400K வரைக்கும் பர்சனல் லோன் இட் இஸ் ஓகே. இஃப் யூ நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு தேவை, அப்போ நம்ம பேங்க் மூலயமா லீகலாக நம்ம போய் எடுத்தோம்னா அது வேற. அது கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரொசீடே பண்ணோம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அவங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கனால வட்டிக்கு வாங்கிறாங்க. அதாவது இல்லீகல் மணி லெண்டர்ஸ். இந்த மாதிரி போய் வாங்கிடும் போது நம்மளுக்கு வந்து there will be a lot of problems later if you can't keep up your payment. அப்போ இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி சில பேர்த்துக்கு வந்து ஒன்று தேவை இருக்கும், ஆனால் சில பேர்த்துக்கு வந்து தேவை இல்லாமல் போய் வாங்கிட்டு வேற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் காசை போய் டம்ப் பண்ணுறது. அப்போ யூ ஹேவ் டு செக். இது வந்து அதான் யுவர் லைஃப் ஸ்டைல். சில பேர் யுவர் ஃப்ளஷ், எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வாங்கணும், நான் கிரெடிட் கார்டை பாய்க்கிறேன். இட்ஸ் ஓகே, ஐ யூஸ் மை கிரெடிட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லேட்டர் ஐ கேன் பே. பட் இஸ் இட் நெசசரி? இட் மே நாட் பி நெசசரி. யூ கேன் சர்வைவ் விதவுட் இட். வாழ்க்கையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் இல்லாமல். ஆனால் அந்த ஃப்ளஷ், ஐஸ் த சீஸ், என் கூட்டாளி போட்டிருக்காளே அந்த மாதிரி சட்டை நல்லா இருக்க, நானும் போய் வாங்கணும். இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்க காடிக்கு நானும் போய் மாற்றிருந்தேன் என் காடிக்கு.
All these are what you can see. So your body desires for unnecessary items at times. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். Your inner man, your spirit man will tell you இது சரியா, இது தேவையா. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வேணும்னா அதை வந்து சில நேரத்தை சொல்லுவாங்களா, ஆற போட்டுருன்னு, let it be by your side. You think about it first. அது ஒரு few days or 1 week 2 weeks you go through, you pray. அப்போ நான் போன வாட்டி சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஷர் பாயிண்ட் வந்தோடனே நம்ம வந்து எப்போதும் நம்ம ப்ளஷர் பாயிண்ட்டுக்கு போயிடணும். நம்மளோட ப்ளஷர் பாயிண்ட் என்னன்னா முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறது. ஸோ யூ கோ டு யுவர் ப்ளஷர் பாயிண்ட், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ தட் இஸ் ஹவ் யூ ஷுட் லீவ் யுவர் லைஃப். அப்போ நம்ம அந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணும் போது எல்லாமே இன் பிளேஸாக வந்து விழுந்துடும். நம்மளுக்கு எவ்ரிதிங் வில் கம் இன் பிளேஸ். நம்மளுக்கு நோயாக இருக்கணும் சரி, இல்லாட்டி வேலை இடத்துல ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நம்மளுக்கு கடன் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கரெக்டாக ஆண்டவர் வந்து எது எப்பப்போ கொடுக்கணுமோ அதை அப்பப்போ கொடுத்துருவாரு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவ் வி டீல் அவர் செல்ஃப் விதின் அவர் இன்னர் மேன். ஓகே, ஸோ பட் சம்டைம்ஸ் யூனோ நம்மளுக்கு வந்து மேபி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருப்போம். சரி, இந்த மாதிரி ஒரு கடன் எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். கூட இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கெட்டவங்களை, நம்ம கூட இருக்கணும் நிறைய பேர் நல்லவங்க, நல்ல எண்ணத்தோட தான் பழகுவாங்க நல்ல பேர். ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னும் வை டோன்ட் நீ இந்த மாதிரி லோன் எடுத்து உனக்கு தான் நல்ல திறமை இருக்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கூட நம்ம இருக்கணும், நம்மளும் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்தவங்க தான். ஃபேமிலின்னா நீ ஒரு வீடு போதுமா, உனக்கு 2வது வீடு வாங்கி நீ வந்து ரெண்ட்டுக்கு விடுறது இல்லையா, இன்னும் கொஞ்சம் காசு மேக் பண்ணுறது இல்லையா ஃபேமிலிக்கு, ஒரு காடி வச்சுருந்தா எங்கே பார்த்தோம், அட்லீஸ்ட் இன்னொரு காடி தேவைப்படுது. தே வில் கிவ் யூ குட் ஐடியாஸ், ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ், நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து நம்மளும் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்மளும் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இந்த நல்ல ஆலோசனைகள்லாம் முன்னுக்கு வந்துட்டோன்னே இந்த சைடில் தெய்வ சித்தம்னு ஒன்று இருக்குது. தெய்வ சித்தம் போல் நம்ம நடக்கிறோமா? கெட்ட ஆலோசனை வந்துட்டோன்னே நம்மளுக்கு சரினா ஈஸியாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, கெட்ட ஆலோசனைக்கும் தெய்வ சித்தத்துக்கும். இல்லை இது கெட்ட ஆலோசனை வேணாம், நான் கேட்கல. ஆனால் நல்ல ஆலோசனைகள் வரும்போது அது தெய்வ சித்தமா இல்லையான்னு வந்து நம்ம எப்போதும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எப்போதும் அவசரப்பட்டுருவோம், இந்த உடம்பு வந்து எப்போதும் அவசரப்பட்டுருவோம். அவசரத்தில் வந்து ஆமாம் நல்லது தானே சொன்னாங்க, நம்மளுக்கு என்ன கெட்டதாக நினைக்க போகிறாங்க, நல்லது தானே சொல்லுவீங்க, அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம் போகிறோம். ஆனால் அது வந்து தெய்வ சித்தமா இல்லையா, அங்கே தான் வந்து இந்த ஃபைன் லைன், அந்த லைனை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நாட் ஆல் அட்வைசஸ் ஆர், it can be correct but not necessarily the will of God. Okay, so we have to differentiate on that. ஸோ நம்மளுக்கு தெரியுதா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு, பேசுகிறாரு. ஒன்று நம்ம கிட்ட டைரெக்டாக பேசுறாரு, நம்ம வந்து ப்ளஷர் பாயிண்ட் போகணும் போத நம்ம முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட டைரெக்டாக பேசுவார். இல்லாட்டி நம்மளுக்கு மூலியமாக ஒரு இப்போ ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நம்ம அனுப்புகிறோமா ரெவரண்ட் டாக்டருக்கு, அவங்க மூலியமாக ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனோ ஒரு ஆன்சரும் சொல்லுவாங்க. So you have to make sure that you get the right answers before நம்ம வந்து we make any decisions. Okay, so the whole world, உலகம் பூரா எல்லாருமே சொல்லலாம், நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஏதாவது அந்த காசை எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்யலாம், ஆனால் அவன் கேட்கல, உலகமே சொல்லலாம் நம்ம தவறுன்னு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பிளான்ஸ் வச்சுருக்காருன்னு, அதை தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம வந்து இது பண்ணோம். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட விசுவாசத்தை ஒரு நாளும் சேதம் பண்ணக்கூடாது. we shouldn't damage our faith. ஏன் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஒன்று நேரத்தில் நான் சொல்கிறேன் அதுன்னு. பிகாஸ் the moment you damage your faith, then it will lead you into different problems. So another example வந்து நம்ம faith வந்து is like a ship. அப்போ இந்த கடல் வந்து இந்த உலகம், இந்த ஷிப்பு வந்து நம்மளோட ஃபெய்த். அப்போ நம்ம ஃபெய்த், நம்ம ஷிப்பு வந்து இந்த கடலில் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஆலோசனைகளோ இல்லாட்டி நம்ம வந்து ஒரு தெய்வ சித்தம் இல்லாத ஒரு ஆக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போது அந்த ஷிப்பில் வந்து ஒரு வாட்டர் வந்துடும். ஓகே, அப்போ அந்த வாட்டர் வந்துட்டோன்னே ஷிப்பில் வந்து என்ன செய்யும், முழுகிறோம். அண்ட் ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பவுல் ஹிம்செல்ஃப் அவரே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. 1 Timothy chapter 1 verses 18 and 19.
அல்லேலூயா. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியே சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமென். ஆமென். நல் மனசாட்சி, குட் கான்ஷியஸ். ஓகே, அப்போ நம்ம மனசாட்சி எப்போதும் அது கரெக்டாக அது பேசிகிட்டு இருக்கோம். பட் இது அதோட போராட்டம் என்னன்னா, நம்மளோட ஃப்ளஷ் கூட, பாடி கூட தான் அந்த போராட்டம். ஃப்ளஷ் எனக்கு வேணும்னு சொன்னோம், மனசாட்சி வேணான்னு, இது வேணாம் இது உனக்கு நல்லதில்லை, வெயிட் ஃபார் அ வைல் அப்படின்னு சொன்னோம். ஸோ தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு டிசைட், யூ ஹேவ் டு டேக் த ரைட் ஸ்டெப்ஸ். அப்போ அந்த நல்ல மனசாட்சி அதை நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஒரு வாட்டி நம்ம ஃப்ளஷை ரொம்ப அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது நம்ம கப்பை கவுந்துருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஷிப்பு கவுந்துரும், இஃப் யூ ஹேவ் டூ மெனி ஹோல்ஸ் இன் த ஷிப். ஸோ சம்டைம்ஸ் another எக்ஸாம்பிள் ஒரு சம்டைம் நல்ல ஒரு 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 திருமணத்துக்கு ஒரு வெட்டிங் ப்ரொபோசல், சம் பீப்புள் மைட் கெட் சம் குட் ப்ரொபோசல். அப்போ இந்த ப்ரொபோசல் ஆண்டவர் ஆசீர்வதித்து ப்ரே பண்ணி சொல்லியிருப்பார், ஓகே இந்த மகனுக்கு இந்த மகள், இந்த மகளுக்கு இந்த மகன் தான். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அப்ரூவ் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தேவன் ஒரு அப்ரூவ் பண்ண ஒரு காரியத்தை சார்ந்த பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்துட்டோன்னே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் சம்டைம்ஸ் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சரி எதுக்கும் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணுறதுல தவறு இல்லை. அப்போ செக் பண்ணிவிட்டு சொந்தக்காரங்க தான் இருக்காங்களா கூட, அவங்களுக்கு வேறு என்ன வேலை, இதுதானே செய்யணும் அவங்களுக்குலாம். ஸோ அவங்க போய் செக் பண்ணிவிட்டு போய் கேட்டு பார்த்தோம், மாப்பிள்ளை நம்ம ஆள் இல்லையா, நம்ம ஆள் இல்லை. சில பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ சில பேர் நம்ம கேட்டதுக்கு விட கொஞ்சம் குறைவாக கொடுக்குறாங்க பொண்ணு வீட்டிலேருந்து, நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. இதில் டைலாக் வேறு, நாங்கள் என்ன எங்களுக்காக கேட்குறோம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு தானே கேட்குறோம், அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தானே கேட்குறோம். இதில் டைலாக், இதில் இங்கே ஸோ த பேரண்ட்ஸ் ஓ த பிரைட் அண்ட் த குரூப், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். அப்போ நம்ம ப்ரே பண்ணி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஒரு பாஸ்டர் மூலியமோ இல்லாட்டி ரெவரண்ட் டாக்டர் மூலியமாவோ சொல்லியிருப்பாரு, இதுதான் தேவ சித்தம்னு. அப்போ நம்மளுக்கு பைபிள் ரீடிங்கும் கிடச்சிருக்கும், சில பேர் மூலியமாக ட்ரீம்ஸ் மூலியமாகவும் பேசியிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சும் த ப்ரெஷர் ஃப்ரம் யோர் சரௌண்டிங், இந்த வேர்ல்ட்லி ப்ரெஷர் சொல்லும், சரி இல்லையே இது இன்னும் மாப்பிள்ளை ரொம்ப ஸ்டேபிளாக இல்லையா, வேலை அப்படி ஒன்றும் தெரியலையே, வீடு ஒன்றும் இல்லையே. இதெல்லாம் தேவ சித்துக்கு மாறாக ஆளுங்க பேசுறது. ஸோ யோர் இன்னர் மேன், இட் கம்ஸ் பேக் டு யோர் ஃபெய்த். உங்கள் ஃபெய்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்கன்னு பொறுத்திருக்கு. நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் அவங்க முன்னேறிருக்காங்க நிறைய பேர். அண்ட் அஃப்கோர்ஸ் தெய்வ சித்தம் இல்லைன்னா இட் இஸ் தி அதர் வே. தெய்வ சித்தம் இல்லாமல் நம்ம போய் வேற ஒரு விஷயத்தில் நம்ம காலை விட்டு தென் ஒரு குழியில் காலை விட்டதுக்கு அப்புறம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அது பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். தெய்வ சித்தம் என்னவோ நம்மளோட இன்னமேனுக்கு தெரியும், அந்த இன்னமேன் என்ன சொல்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நம்மளோட ஃபெய்த்து. ஸோ யூ ஹேவ் டு சேவ் காட் யுவர் ஃபெய்த். இதுதான் நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் நம்மளோட ஃபெய்த்தை எப்போதுமே சேவ் காட் பண்ணுறது, காக்கிறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஃபெய்த், நல்ல போராட்டம் இஸ் அபவுட். ஸோ விசுவாசம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். விசுவாசம் எது மேலே விசுவாசம்? விசுவாசம் ஆண்டவர் மேலேயும் ஆண்டவரோட வார்த்தை மேலேயும் தான் விசுவாசம். ஆனால் பல தடவை நம்மளோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி, மெனி ஓவர்ஸ் நம்ம சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளோ பண்ணிகிட்டு இருப்போம். ஆளுங்கள் மேலே நம்ம விசுவாசம் வச்சுருவோம். ஒரு உதவி தேவைன்னா, இல்லை பிரதர் அது என்னோடய பழைய ஃப்ரெண்டு, 20 வருஷம் ஃப்ரெண்டு, அவர் என்ன இருந்தாலும் அவர் செஞ்சிருவார் எனக்கு. ஆளுங்க மேலே நம்ம விசுவாசம் வச்சுருவோம். அவர் நம்ம ஃபேமிலி தான், எனக்காண்டி அவர் நிற்பார், ஏதாவது பிரச்சனை அவர் வந்துடுவார், எனக்கு இப்போ ஒரு ஏதாவது தேவைப்படுதுன்னா பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்காண்டி நான் போய் கேட்டுட்டு வரேன், சொன்னவர் தான், போயிட்டு வராமல் இருப்பார். ஸோ யூ கேன் டிபெண்ட், உங்கள் விசுவாசத்தை மனிதன் மேலே விற்கவே கூடாது.
மனிதன் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னா அது தேவன் மூலியமா, தேவன் அனுப்பினவராக தான் இருக்கணுமே தவிர நம்ம கம்ப்ளைண்ட்ஸோ நம்மளோட ரிக்வெஸ்ட்டும் வந்து ஆண்டவர்கிட்ட போகணும், மனிதன்கிட்ட போகவே கூடாது. ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நிறையா விஷயம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், அது எப்படியோ வந்து அவர் வந்து சேர்த்து கொடுத்துருவார் நம்மளுக்கு. ஸோ யோர் ஃபெய்த் வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு மேலே தான் நம்மளோட விசுவாசமே இருக்கணும் தவிர மனிதர்கள் மேலே வந்து விசுவாசம் இருக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவரும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ விசுவாசம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூல். இப்போ வந்து ஒரு பிளம்பர் வந்து அவருக்கு வந்து அவரோட வேலையை செய்யறதுக்கு வந்து அந்த ஒரு டூல் வச்சிருப்பாரு. எலக்ட்ரிஷியன் ஒரு டூல் வச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்மளோட டூல் நம்ம டெவலப் பண்ணி நம்மள இன்னமேன் வந்து ரெடியாக ஆக்குறதுக்கு வந்து விசுவாசம், ஃபெய்த் இஸ் அ டூல் தட் வி ஹேவ் டு யூஸ் இன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனையோ என்ன ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும், நோய் சுச்சுவேஷனாக இருந்தாலும், வாழ்க்கையில் என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விசுவாசத்தை கைவிட்டுறக்கூடாது. ஓகே, அப்போ இப்போ நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு? நம்மளோட விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பொதுவாக விசுவாசம் வந்து என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தை வந்து பெருகணும். விசுவாசத்தை வந்து we must grow our faith. So you just have the faith, but if you don't do anything, defeats the purpose. ஸோ விசுவாசத்தை வந்து நம்ம எப்படி பெருகணும், எப்படி அதை ஒன்றும் பெருசாக்கணும், அதுவும் நம்ம பார்க்கணும். ஆனால் முக்கியமான வந்து விசுவாசத்தை வந்து சேதப்படுத்தக்கூடாது. யூ ஷுடன்ட் டேமேஜ். இந்த டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழியில் வரும், இந்த நம்மளோட விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம எப்போதும் காத்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கிரைஸ்டோட டைமுக்கு வரும். இப்போ கிரைஸ்ட் இருக்கும்போது, கர்த்தர் இருக்கும்போது அவரோட சீஷர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட விசுவாசத்தை அவங்க எப்படி ஒன்று பெருக்கிறதுக்கு. how do they increase their faith? So நம்ம if you look in Luke chapter 17 verses 5 and 6. ஹல்லேலூயா. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டர்த்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமேன், ஆமேன். அப்போ இந்த மல்பெரி ட்ரீ பிக்சரு just to show இந்த ட்ரீ எவ்வளோ பெருசுன்னு. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, and Jesus replies, if you have faith as small as mustard seed, you can say to this mulberry tree, be uprooted and planted in the sea. அப்போ நம்மளுக்கு வந்து விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை பார்த்து சொல்லலாம், மரமே ஏந்திரிட்டு நீ போய் go and throw yourself into the sea. ஓகே, ஸோ இந்த மரம் வந்து எவ்வளோ பெரிய மரம். ஆனால் அவர் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து விசுவாசம் வந்து இஸ் ஜஸ்ட் மஸ்டர்ட் சைஸ் சீட், கடுகளவு. ஓகே, கடுகளவு விசுவாசம். ஸோ அப்போ இந்த ரீடிங்லேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, கடுகளவு இருந்தாலே போதும். நம்மளுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே யூ கேன் டூ ஒண்டர்ஸ். காட் கேன் டூ ஒண்டர்ஸ். ஓகே, கடுகளவு இருந்தாலே அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இந்த ஒரு பெரிய மரத்தை வந்து கடுகளவு விசுவாசம் வந்து மூவ் பண்ண முடிந்ததுன்னா, அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் விதவிதமான ஒரு தேவையான ஒரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அந்த கடுகளவு விசுவாசத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம், வாழ்க்கையை நடத்தலாம். ஓகே, ஸோ தட்ஸ் how small your faith needs to be. ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து பெரிய பெரிய லெவலுக்கு விசுவாசம் இருக்கணும்னு ஆண்டவர் கேட்கல, கடுகளவு தான் முக்கியம். இந்த நெக்ஸ்ட் பிக்சர், இது ஜஸ்ட் டு ஷோ ஒரு கடுகு எவ்வளோ பெருசுன்னு காமிக்கிறதுக்கு. இந்த கடுகு நம்ம ஃபிங்கர் டிப்பில் தான் இருக்குது. நம்ம டெய்லி இது பாய்க்கிறோம்ல சமையலுக்கு. அப்போ இன்னொரு இடத்துல வந்து அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, Matthew chapter 17 verses 20.
ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஆமென். அப்ப மறுபடியும் அந்த கடுகளவு விசுவாசத்தை தான் சொல்றாரு ஆண்டவர். ஆனா இந்த தர வந்து மரம் இல்லாம பெரிய மவுண்டன்ஸை பத்தி பேசுறாரு, மலைகளை பத்தி பேசுறாரு. அப்போ மலைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வேறு விதவிதமாக டிசைனாக மலைகள் வரும். ஓகே, வி ஆல் ஹேவ் ஸ்ட்ரகிள்ஸ். அப்போ இந்த மலைகளை பார்த்து அவர் சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், இந்த மலைகளை பார்த்து நம்ம பேசணும்னா மலைகளே நவுந்துடும். ஓகே, அப்போ வாழ்க்கையில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபைனான்ஷியலும் சரி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நம்மளோட ஹெல்த்லேயும் சரி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் என்ன மாதிரி மலைகள் இருந்தாலும் நம்ம முன்னுக்கு என்ன மாதிரி ஒரு தடைகள் வந்தாலும் நம்மளோட விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ என்னோட ஜஸ்ட் ஒரு ஷேரிங், என்னோட லைஃப்பில் வந்து எப்படி டிசைனாக வந்துச்சுன்னு ஒரு ஷேரிங்க. அப்போ மலைகள் வந்து வேறு வேறு டிசைனில் இருக்கனால அப்போ அந்த டைமில் வந்து அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே ஷேர் பண்ண மாதிரி மை பேக்ரவுண்ட் வந்து இஸ் கேத்தலிக் பேக்ரவுண்ட். ஸோ கேத்தலிக் பேக்ரவுண்ட் வி ஹேவ், நம்ம வீட்டில் நிறையா மலைகளே இருக்கும். நம்ம வந்து குருசிஃபிக்ஸே என் வீட்டில் வந்து 10 குருசிஃபிக்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சீக்கிரமாக நான் இன்னொரு வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பட் ஜஸ்ட் இப்போ பார்க்குற வியூஸ்க்கு வந்து நான் ஜஸ்ட் டு ஷேர். அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட ஃபெய்த் வந்து எதில் போகுதுன்னா அந்த குருசிஃபிக்ஸில் போகுது, அந்த பிக்சரில் போகுது. இது வந்து எல்லாரும் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லலை, ஆனால் நான் வந்து அப்படி இருந்தேன். ஏன்னா மேபி என்னோட டீச்சிங் அந்த மாதிரி இருந்துச்சு, என்னோட வே ஆஃப் லீவிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்மளோட விசுவாசம் என்னென்னா, வீட்டு முன்னுக்கு ஒரு குருசிஃபிக்ஸோ ஒரு படத்தை போட்டால் வரமாட்டான், சாத்தா பிசாசு உள்ளுக்கு வராது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருந்திருப்போம் முன்ன. ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்துச்சு எது உண்மை, எப்படி செய்யணும்னு. ஸோ அந்த டைமில் அப்படி இருக்கும் போத ஒரு பெரிய மழை என்ன வந்துச்சுன்னா ஜஸ்ரினோட. ஸோ என் டாட்டருக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு சுச்சுவேஷன். அப்போ when she was 9, she was normal kid. என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து கீழே விழுந்து வலிப்பு வந்துருச்சு மகளுக்கு. அப்போ அந்த மலையை கடந்து போகிறோம். அந்த டைமில் நம்மளோட விசுவாசம் வந்து எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த டைமில். பிகாஸ் as a parent we want the daughter to be healed. அப்போ நம்ம எதெல்லாம் செய்யணுமோ அந்த டைமில் அந்த இருக்கிறவங்க கூட ஆலோசனை கேட்டு சர்ச்சுக்கும் சரி, சர்ச்சை சுற்றி முழங்கால் போட்டுட்டு வர்றதும் சரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் செய்கிறதும் சரி, நம்மளோட நோக்கம் வந்து டாக்டரை வந்து சீக்கிரமாக குணம் ஆகணும். அப்போ அந்த மலையை வந்து எங்களால் நவுத்த முடியல, மின்னுக்கு பெரிய மலை இருக்குது. அப்போ இந்த ஒரு மலை வந்துட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக நம்ம மூவ் பண்ணோம்னா இன்னொரு மலை நிற்கிது. அப்போ இந்த இந்த வியாதியை குணமாக்குறதுக்கு வந்து நம்ம சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மணி, ஃபைனான்ஸ், பிகாஸ் யூ வாண்ட் டு கெட் தி பெஸ்ட் மெடிசன் ஃபார் த சைல்ட். அப்போ எங்கெங்கே என்னென்ன மருந்து இருக்கோ அந்த மாதிரி மருந்துலாம் போய் வாங்கி அங்கெல்லாம் ஒன்று செலவு பண்ணி, அப்போ நம்மளோட விசுவாசம் இப்போ வந்து வேற இடத்துக்கு டைவர்ட் ஆகுது, அந்த மருந்து மேலே போகுது. அப்போ கூட இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரி இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ இன்னும் டைவர்ஷனில் ஓடிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மலை மேலே ஆல் டிஃப்ரெண்ட் மவுண்டன்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். வி டோன்ட் நோ வேர் டு கோ, வி டோன்ட் நோ வாட் டு டூ. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் யூ கெட் யுவர் செல்ஃப் ஸ்டக்ட். அப்போ அந்த ஃபெய்த்தை வந்து டேமேஜ் பண்ணி எங்களோட கப்பலில் வந்து நிறைய ஓட்டைகள் விழுந்துருச்சு. அப்போ ஓட்டைகள் விழுந்துட்டோன்னே கப்பல் வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கிட்டு கவுற மாதிரி போயிட்டு இருக்கு. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் எனிமோர். ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தான் நம்ம கேட்போம். ஏன்னா இந்த மாதிரி நடக்குது, ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு தெரியல நம்மளுக்கு. அப்போ சுற்றி இருக்கிறவங்க வந்து சில பேர் அதான் நல்ல ஆலோசனைகளாக வருவாங்க. சில பேர் இல்லை பிரதர், உங்களுக்கு வந்து நம்ம நல்லது தான் சொல்ல வரோம். அவங்க கெட்ட எண்ணத்தில் இல்லை, ஆனால் அவங்க தெரிஞ்சதை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெபம் செய்யுங்க, நல்லது, பிள்ளைக்கு நல்லது. இல்லாட்டி அவங்க வீடு சரியில்லை, அப்போ வீடை மாற்றுங்க, வீட்டு சுற்றி சரியில்லை, நீங்கள் போயிட்டு வர இடம் சரியில்லை, உங்கள் திஸ் கைண்ட் ஆஃப் வே ஆஃப் லிவிங் இஸ் நாட் ரைட். அப்போ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் தட் வி யூஸ் டு கோ த்ரூ. ஸோ டு மேக் இட் ஃபாஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ நம்ம வந்து ரெவரண்ட் டாக்டரை வந்து சந்தித்தோம்.
ஒரு 2.5 years ago, 2.5 3 years கிட்ட இப்போ வந்து செஞ்சுட்டு அவங்க மூலியமாக ஆண்டவர் நம்மளுக்கு வந்து சொன்ன விஷயம் தான் நம்மளுக்கு வந்து எங்களோட கண்ணுகள் வந்து திறக்கப்பட்டது. எதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மலைகள் மின்னுக்கு நிற்கிது, ஏன் இந்த மலைகள் வருது, எதனால டாக்டருக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருக்கு, இந்த மாதிரி வலிப்பு நோய் வந்திருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்ன விஷயம் ரெவரண்ட் டாக்டர் மூலியமாக வந்து எங்களோட பரம்பரை சாபத்தினால, இந்த பரம்பரை சாபத்தினால தான் வந்து 4 தலைமுறைக்கு வந்து தாக்கம். ஓகே, ஸோ அது வந்து நான் ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த சாபத்தை பற்றி. அப்போ என் ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னா, என் தலைமுறையில் வந்து அவங்க வந்து கட்டளைகளை மீறி இருக்காங்க. யாருன்னா எங்கள் பாட்டி, என் பாட்டி கட்டளையை வந்து மீறி இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சு அவங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எதனால கொடுத்தாங்க எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும், ஆனால் டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் சிஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் மூலிமா எனக்கு டீட்டெயிலாகவே தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த ரெவலேஷன் ஆண்டவர் தான் அவங்கக்கிட்ட சொன்னாங்க எது நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு. அவங்க டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறம் என்ன ஐ வென் அண்ட் செக் பேக், எஸ் இட் வாஸ் கரெக்ட். ஸோ எங்கள் பாட்டி வந்து இந்த தாத்தாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதனால மேபி there was some third party influence. அப்போ 3வது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 3வது நபர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்தில் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த நோக்கம் வந்து சரியில்லை. அந்த நோக்கம் அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன ஆச்சுன்னா, எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டார். அப்போ அவர் இறக்கும் போத வந்து துடிச்சு அவர் வாயெல்லாம் நுர தள்ளி, ஏன்னா அவங்க சாப்பிட்டது வந்து சரியில்லை. இட் வாஸ் பேசிக்லி நான் எடிபிள்ஸ், இட்ஸ் அ பாய்சன். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி துடிச்சு சாகிற போத அந்த சோலு, அந்த ஆத்மா கணக்கு வந்து ஆண்டவர்கிட்ட போய் சேரலை. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சேராத போத அந்த ஆத்மா வந்து கேட்குது. பேசிக்லி த சோல் இஸ் ஆஸ்கிங் ஃபார் நீதிக்கு கேட்குது, நியாயத்தை கேட்குது. அந்த நியாயத்துக்கு எனக்கு வேணும். ஏன் வாட் ஹேப்பன் டு மீ, அந்த சோல் இஸ் ஆஸ்கிங். அப்போ அந்த மாதிரி சில பேர் நம்பிக்கை எல்லாமே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பைபிளில் போய் பாருங்கள், there's some readings on that. சாபம் வந்து அந்த ஆக்ஷன் வந்து இப்போ சாபமாக மாறிடுச்சு. மொதல் ஜெனரேஷனில் வந்து ஆண்டவர் பார்த்தாரு, யாருமே கேட்கல, எந்த ஒரு ஆக்ஷன்ஸோ எடுக்கல. 2வது ஜெனரேஷனும் சேம் திங். 3rd ஜெனரேஷன், 3வது தலைமுறையிலையும் ஒன்றும் இல்லை. 4வது தலைமுறை எப்பாக. அப்போ இதில் வந்து நியாய தீர்ப்பு நடந்துட்டுருக்கு. அப்போ we have to go through this. அப்போ ரெவரண்ட் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நம்ம தலை மேலே எவ்வளோ ஒரு பெரிய சாபம் இருக்குன்னு. அப்போ இது என் மேலே மட்டும் இல்லை, என்னோட ஜெனரேஷன்ஸில் இருக்கிற அனைவருக்கும் மேலேயும் இந்த சாபம் இருக்குது. புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், தீர்த்திக்கலாம். ஆனால் தெரியாத மாதிரி இருக்கீங்களே, அவங்களுக்கு வந்து வெரி டிஃபிகல்ட் டு சே. யூ ஹேவ் டு சேஞ்ச். ஸோ இதுதான் என்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய மலை. ஸோ அந்த மலையை வந்து எப்படி கடந்து போகிறது, என்ன செய்யறதுன்னு நம்ம என்ஜாய் பேச்சு வந்ததுக்கப்புறம் தான் ரெவரண்ட் டாக்டர் மூலிமா நம்ம கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என் மூலிமா, எங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா நம்ம எல்லாம் வந்து இந்த டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு வந்து and now we have seen a lot of changes. முன்ன விட ஜஸ்ரிக் வந்து so much of changes within herself. இப்போ வந்து முன்ன வந்து ஒரு வாட்டி வலிப்பு வந்துச்சுன்னா அந்த ஒரு மருந்து, டாக்டர் கொடுக்குற மருந்து வந்து 18 tablets ஒரு நாளைக்கு. இப்போ அந்த டேப்லெட்ஸ் மருந்து எல்லாம் இல்லாமல் விதவிதமான மருந்து ட்ரை பண்ணோம். அந்த மருந்துலாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்கா ஜஸ்ரின். அண்ட் ஷீ இஸ் கெட்டிங் பெட்டர் டே பை டே. வலிப்பு வருது தான், இல்லைன்ட்டு இல்லை. ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு ஒன்றும் ஓடிட்டுருக்கு. ஆனால் பட் ஹர் செல்ஃப், அவரோட ஹெல்த் வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் ஸோ மச் டிஃப்ரென்ஸ். நான் இமீடியட்லி வலிப்பு வந்துட்டோன்னே என்னால் ஏஞ்சி உட்கார முடியுது, பேச முடியுது, நார்மலாக இருக்கிறா. அண்ட் யூனோ there's so much difference நம்ம ரிலேட்டட், நம்ம ஃபேமிலி ரிலேட்டட் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ நம்ம கம்மிங் பேக் டு நம்மளோட மஸ்டர்ட் சீட், நம்மளோட விசுவாசம் வந்து கடுகளவு. அப்போ இந்த கடுகை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப சின்னது தானே. கடுகை க்ரஷ் பண்ணுறதுக்கு வெரி ஈஸி. இந்த கடுகை க்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன சார், கடுகு எவ்வளோ காமிச்சோம்னா அந்த நம்ம ஃபிங்கரில் 2 ஜாயின் பண்ணி தான் காமிக்கணும் அதோட சைஸ் எவ்வளோ பெருசுன்னு, எவ்வளோ சின்னதுன்னு. அப்போ அந்த கடுகை நசுக்கணுன்னா ஒன்று விரலில் கையில் நசுக்கிடலாம், இல்லாட்டி ஒரு சின்ன கல்லை எடுத்து நசுக்கிடலாம், இடிக்கல்லை போட்டு நசுக்கிடலாம்.
வெரி வெரி சிம்பிள் அந்த கடுகு வந்து நசுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடுகு அளவு விசுவாசத்துக்கு முன்னுக்கு பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து நிற்கிது. ஏன் பெரிய பெரிய மலைகள் வந்து நிற்கிது? இருக்கிற விசுவாசம் கடுகு அளவு. ஆனால் ஏன் பெரிய மலை வந்து நிற்கிது? ஒரு சின்ன சாதாரண மலையே போதுமே அந்த கடுகை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஏன் பெரிய பெரிய மலைகள், பர்வதங்கள், பர்வதங்கள், பெரிய பர்வதங்கள் வந்து நிற்கிது? ஸோ அப்போ அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கடுகு வந்து நம்மளோட விசுவாசம் கடுகு அளவு இருந்தாலும் அதில் ஜீவன் இருக்குது. மலைகள் வந்து அதில் ஜீவன் இல்லை, அதில் உயிர் இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த மலைகள் ஏன் வருதுன்னா சின்ன கடுகாக இருந்தாலும் அந்த கடுகளவு விசுவாசம் வந்து ஒரு நாள் பெரிய மரமாக ஆகும். கடுகு அந்த மாதிரி அந்த சின்ன கடுகு வந்து ஒரு பெரிய மரமாக ஒரு நாள் வரும். அந்த அளவுக்கு அந்த பெரிய மரம் வந்துட்டோன்னே அந்த மலைகளுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் we can see சில மலைகள் வந்து வெறும் பாறைகளாக இருக்கும், ஒன்லி ஸ்டோன்ஸ், வெறும் பாறைகளாக இருக்கும் போது அங்கே சின்னதாக ஏதோ ஒரு செடி மொழியும். அந்த சின்ன செடி வந்து அது வெரி ஈஸி, அது அந்த ஒரு ஸ்டோன் வந்து மேலே வந்துருச்சுன்னா அந்த செடி இது பண்ணிடும். ஆனால் அந்த செடி உள்ளுக்கு இருக்கிற ரூட்ஸ், அதோட வேறு வந்து அந்த மலைகள் உள்ளுக்கு போய் அந்த மலைகளை கல்லை நவுத்தி அந்த செடி வளரும். அதுதான் அதோட பவர், the seed ஓட பவர், the mustard seed, because of the root that it has. அப்போ நம்மளோட விசுவாசம் கடுகளவாக இருந்தாலும் நம்மளோட ரூட் வந்து இயேசு கிட்ட போயிட்டு இருக்கு. நம்மளோட ரூட் வந்து இஸ் த ஸோ when you have your root at the right place, என்ன மாதிரி மலைகளாக இருந்தாலும் நம்மளால நவுத்த முடியும். இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வர மலைகளை வந்து எங்களால் வந்து கடந்து போக முடியுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர மலைகளை வந்து வாடா பார்ப்போம் சொல்லிடுறோம். நம்ம நீ வா கூட வா, என்ன வந்துட போகுது, என் கூட பெரியவர் இருக்காரு. என்னோட விசுவாசம் சிறிதாக இருந்தாலும் ஆனால் அந்த சிறிய விசுவாசமே போதும் உன்னை நவுத்துறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் நம்ம வந்து சொல்லணும். we must always practice. அதுதான் வந்து நம்மளோட நல்ல போராட்டம். அந்த போராட்டம் அந்த ஃபெய்த்தை காக்கிறதுக்கு தான் நல்ல போராட்டம். வேற கெட்ட போராட்டம் ஒன்றும் தேவையே இல்லை, நம்மளுக்கு இருக்காது. அந்த நல்ல போராட்டம் வந்து அந்த விசுவாசத்தை காக்கிறதுக்கு. ஸோ அதான். ஸோ we have to make sure what kind of mountains தான் நம்ம வாழ்க்கையில் வருது. சில பேருக்கு வந்து அதான் பிசாசு தொல்லையினால இல்லாட்டி நோயினால இந்த மாதிரி மலைகள் விதமாக வரும். அப்போ எது வந்தாலும் நம்ம வந்து we shouldn't be afraid. You should always build on your faith. அந்த faith வந்து ரொம்ப it's very important. Okay. Hallelujah. Okay. So நான் சொன்ன மாதிரி அந்த மஸ்டர்ட் சீடை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வெரி ஈஸி. ஆனால் அந்த மஸ்டர்ட் சீட் ஒரு வாட்டி அந்த சீடு வந்து விதை வந்து ரூட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ரூட் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அந்த ரூட் வந்து பிகம்ஸ் அ பிளான்ட் and the plant becomes the tree. So it's very important. Okay. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் சொன்ன மாதிரி there's a lot of different mountains that comes in our life. சில நேரத்தில் வந்து நம்ம நினச்சிக்குவோம் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்லாட்டையும் இல்லாட்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு பணம் வர வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் பணம் வராமல் போயிடும். இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம்னு நினச்சிக்குவோம். இதுதான் நம்மளோட மவுண்டன்னு நினச்சிக்குவோம். ஆனால் மவுண்டன் வந்து அது இல்லை. மவுண்டன் வந்து அவனோட நோக்கம் என்னென்னா நம்மளோட சந்தோஷமோ அதெல்லாம் திருறதுக்கு அப்படின்னு இல்லை. எஸ், அந்த ஒரு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டோன்னா நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்காது, அந்த சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுவான் பிசாசு. ஆனால் அவனோட மெயின் அல்டிமேட் நோக்கம் என்னென்னா நம்மளோட விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துட்டோன்னே, இப்போ என் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டோன்னே த ஃபர்ஸ்ட் திங் யூ வில் கம்ப்ளைண்ட் இஸ் ஆல்வேஸ் டு காட். யார் விசுவாசம் இல்லாதவன் கூட நேராக காடுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்க. ஆண்டவர் தான் செஞ்சார், ஏன் நல்லது தானே இருந்தோம், ஆண்டவர் ஏன் பாதுகாக்கல, அந்த மாதிரி தான் போவோம் நம்மளோட சிந்தனையை. அப்போ சாத்தானுக்கு வந்து அவன் கரெக்டாக அவனுக்கு தெரியும் எங்கே வந்து எந்த டைரெக்ஷன் அவன் வந்தால் நம்மளோட விசுவாசம் சேதப்படுத்தணும். ஸோ விசுவாசத்தை வந்து நம்ம எப்போதுமே சேதப்படுத்தக்கூடாது. shouldn't damage your faith. The more you have obstacles, more struggles, your faith should become more stronger.
ஓகே. ஸோ அந்த பிசாசோட அல்டிமேட் எய்ம் வந்து இஸ் டு ஸ்டீல் யோர் or damage your faith. So once when you start damaging your faith, அந்த ஃபெய்த் அப்படியே சின்னதாக அப்படியே போய் ஒரு நாள் வந்து காணாவே போயிடும் ஃபெய்த்து. அதான் நிறைய பேர் வந்து நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டோன்னே அவங்கள உடல் ரீதியில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதா, நான் என்ன செய்யலாம். சில பேர் நம்மளை வந்து ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக இருக்கும், எப்படி ரோலிங் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் விஷயத்தில். இங்கே ரோல் பண்ணி அங்கே ரோல் பண்ணி இங்கே இந்த மாதம் இதை செட்டில் பண்ணிடுவோம், அடுத்த மாதம் இதை செட்டில் பண்ணிடுவோம். கேட்டாக்கா ஆமாம் இதுதான் வாழ்க்கைனா எப்படி ரோலிங்கில் தான் ஓடிட்டுருக்கு வாழ்க்கை நிறைய பேருக்கு. ஆனால் நம்ம ஒரு நேரம் கூட நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்டிருக்க மாட்டோம். அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மழை வருது, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் எனக்கு வழி நடத்துங்க. அந்த மாதிரி யோசிக்கிறது டைம் இருக்காது நம்மளுக்கு. பிகாஸ் யூ ஃபாலோ யுவர் ஃப்ளஷ். நம்ம வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த உணர்ச்சி வசப்படவன் வந்து கிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசம் உள்ளவனுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டான். ஓகே, உணர்ச்சி வசப்படுறவன் கிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசம் உள்ளவன் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டான். ஓகே, இதுக்குள்ள பஞ்ச். ஓகே, ஸோ யூ மஸ்ட் ஆல்வேஸ் நம்ம வந்து நம்ம பாடியை ஃபாலோ பண்ணி உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், தட்ஸ் இட். நம்ம வந்து நம்ம உலக ரீதியில் போயிடுவோம், மைண்ட் வந்து அதிலே போயிடுவோம். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ண, யூ ஆல்வேஸ் நம்மளோட என்ன மேனேஜ் பண்ண முடியுமோ நம்ம பாடியை தான் நம்ம எதிர்பார்ப்போம். மனிதர்களை நம்ம எதிர்பார்ப்போம். மேபி அவர்கிட்ட போனால் அவர் ஹெல்ப் பண்ணுவார், இவங்ககிட்ட போய் போனால் அவங்க கொஞ்சம் மேபி ப்ரே பண்ணி கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி போவோம் நம்ம சிந்தனை. ஆனால் நம்ம உட்காந்து நம்ம ஃபெய்த்தை வந்து டெவலப் பண்ணி ஆண்டவர்கிட்ட முதல் கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் அனுப்புங்க எனக்கு, நான் உங்கள் பிள்ளை தானே, நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன் தானே, எனக்கு நீங்கள் விசுவாசத்தோடு நான் கேட்குறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இமீடியட்லி ஹி வில் ஹெல்ப். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஷுடன்ட் டேமேஜ் யோர் ஃபெய்த். ஏன்னா நம்ம எப்போதும் நான் சொன்ன மாதிரி நம்மளோட விசுவாசம் வந்து மனிதருக்கு மேலே போயிடும். மனிதர் மேலே போகாமல் நம்ம எப்போதும் ஆண்டவர் மேலே தான் நம்ம பார்த்துட்ருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ஃபெய்த்தை வந்து எப்போதும் பாதுகாக்கணும். ஓகே, அந்த சீட் ஒன் ட்ரீயை முதல்ல பார்த்தோம்னா அந்த பிக்சர் த சேம் திங். ஸோ ஸ்மால் சீட் இட் பிகம்ஸ் பிக் ட்ரீ. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே அவருக்கு செய்கிறான்னு சொல்லியிருக்காரு. அவரோட வாக்கு தத்துவம் நம்மளுக்கு வந்து he wants to give everything, he blesses us everything, but you just have to wait for the right time. அப்போ ஒரு ரீடிங் பார்ப்போம். ஐசையா 41 verses 13 to 16. ஹல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் என் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். இதோ போராடுகிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுக்குள் இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பரகடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென். ஆமென். சரி, அந்த 15 மறுபடியும் பார்ப்போம். See, I will make you into a threshing sledge, new and sharp with many teeth. You will thresh the mountains and crush them and reduce the hills to calf. ஸோ இங்கே வந்து இந்த மவுண்டன்ஸை பற்றி பேசுகிறாரு ஆண்டவர். அப்போ இந்த த்ரெஷிங் ஸ்லெட்ஜ், இங்கிலீஷில் த்ரெஷிங் ஸ்லெட்ஜ். ஸோ இந்த த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் தமிழில் வந்து என்ன போட்டிருக்கு 15ல்? போராட்டத்துக்கு நான் இல்லை. ஓகே, ஸோ அந்த இயந்திரம். ஸோ இது வந்து என்னத்துக்கு பாய்ப்பாங்கன்னா, முன்ன அந்த யூ கெட் அந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இட்ஸ் மேனுவலாக ஒரு மாடியோ ஒரு குதிரையோ கட்டிட்டு அதை அப்படியே சுற்றி போகும். அந்த த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் வந்து நடுவில் இருக்கும். அதில் வந்து அதை போய் அந்த இதெல்லாம் வந்து அதை மேலே ஏற்றி அதுலேருந்து இந்த தனியாக வந்துடும் இல்லையா. ஸோ தட்ஸ் வாட்ஸ் த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் இஸ்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை வந்து அந்த த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் அது சின்னது தான். இட் இஸ் நாட் இப்போ இருக்கிற நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு மலையை கறிக்கிறதுனா அந்த ஜேசிபி டிராக்டரு அதெல்லாம் வரும். நம்மளை அதெல்லாம் இருக்க சொல்லலை அவர். அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லை. ஏன்னா நம்மளோட விசுவாசம் சிறிய விசுவாசம், சின்ன அளவில் இதே போதும் நம்மளுக்கு. இன்னொரு ரெலவெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து, வீட்டில் வந்து மிக்ஸி வச்சுருப்போம், பிளெண்டர் வச்சுருப்போம். அந்த சின்ன பிளேடு தான் நம்ம, அவ்வளோதான். ஆனால் அந்த சின்ன பிளேடு வந்து செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு மலையே அதை கரைச்சி மலையே இல்லாமல் ஆக்க முடியும். தட்ஸ் ஹவ் த ஷார்ப்னஸ் இஸ். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு பிகம் ஜஸ்ட் த த்ரெஷிங் ஸ்லெட். ஆனால் அந்த ஸ்லெட்சாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும் நம்மளோட ஃபெய்த்து. அப்போ அந்த ஃபெய்த் ஷார்ப்பாக இருக்கும் போது எது வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு அந்த மைண்ட் வந்து கரெக்டாக அந்த சிந்தனை வந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம நோக்கி போகும் தவிர வேற எங்கேயும் போகாது. ஸோ இதை நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா இன்றைக்கி சமையல் செய்யும் போது, சட்னி செய்யும் போது ஞாபகம் வச்சுங்க, அந்த பிளெண்டரு மிக்ஸி வந்து நம்மளோட ஃபெய்த், தட் ஹவ் ஷார்ப்னஸ் வி ஷுட் பி. ஸோ வி டோன்ட் நீட் டு பி பெரிய பெரிய மிஷின்ஸோ பெரிய பெரிய ஜேசிபி அந்த மாதிரி இருக்க தேவையே இல்லை. நம்மளோட ஃபெய்த் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக சின்னதாக இருந்தாலே போதும், எது வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் வந்து பெரியவர். ஆமென். ஓகே. ஸோ பிகாஸ் ஐ எம் அ லிவிங் சீட், நான் எப்போதும் ஒரு ஜீவன் உள்ள ஒரு சீடாக இருக்கேன், விதையாக இருக்கேன். அப்போ எனக்கு சும்மா விட மாட்டான். அவன் எப்போதுமே வந்துக்கிட்டே இருப்பான். ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று. ஏன்னா ஜீவன் உள்ள சீடு, லிவிங் சீட். அப்போ அவனோட நோக்கம் வந்து இந்த சீடை வந்து எப்படியாவது கசக்கி அமுக்கி போட்டுடணும். அந்த டேமேஜ் வந்துட்டோன்னே இந்த சீடு வந்து பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ when you see one after one, அது வரும், மவுண்டன்ஸ் வரும். ஆனால் அந்த மவுண்டன்ஸை வந்து நம்ம கறிக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து ஷார்ப்பாக அந்த பிளேட்டு மாதிரி வச்சுருக்காரு நம்மளை. அப்போ அந்த நம்மளோட ஃபெய்த் வந்து அந்த பிளேட்டு மாதிரி இருக்கும் போது என்ன மாதிரி ஒரு மவுண்டனோ என்ன மாதிரி ஒரு தடையோ வந்தால் we can cut across, we can go through. அப்போ you all have to always be a living seed. It's just like வந்து 41:16 சொல்லும் போது, you will know them, the wind will pick them up and the gale will blow them away. அப்போ நம்ம வந்து அதை த்ரஷ் பண்ணி முடிஞ்சோன்னே அந்த தூசியாக வருது, அதெல்லாம் வந்து ஆண்டவர் காத்தோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ நம்ம வந்து ஒரு மலையை எப்போதும் தாண்டினதுக்கு அப்புறம் பின்னால் திரும்பி பார்க்கும் போது, ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், when you turn and look back at your problems, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது அப்படியே தூசியாக போயிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட அந்த மலையை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கவனமாக இருங்க, இந்த மாதிரி மழை வரும், நீங்கள் என்ன செய்யணுமோ நம்ம வந்து ஒரு உதாரணமாக ஆயிடலாம், ஆண்டவரோட கருவியாக நம்ம ஆயிடுவோம். That's all part of your process, life. Hallelujah. Okay. ஸோ இதே மாதிரி பைபிளில் நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பைபிளில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. எப்படி அவங்களோட மலைகளை வந்து அவங்க சந்தித்தாங்க, அந்தந்த மலைகளை வந்து அவங்க எப்படி தாண்டிட்டு போனாங்க. ஒன் குட் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரஹாம் வந்து சொல்லி அவருக்கு வந்து ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு, உனக்கு வந்து ஒரு வாரிசு ஒரு புள்ள கொடுப்பேன்னு. மேன் இஸ் ஆல்ரெடி 100 years old. 100 வயசில் வந்து அவருக்கு எப்படி புள்ள வரும்னு, அவர் மனைவிக்கு வந்து எப்படி புள்ள வரும்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்திருந்தாங்கன்னா, அதாவது அவங்க விசுவாசிக்கலைன்னா இன்றைக்கி வந்து அந்த இஸ்ரேல் சங்கதியே வந்திருக்காது, நம்மளும் வந்திருக்க மாட்டோம், நம்மளோட ஃபெய்த்தும் இருந்திருக்காது. ஸோ a person at that age, அந்த வயசுலையும் ஆண்டவர் சொன்னார், நான் விசுவாசத்தோடு நான் வெயிட் பண்ணுறேன். அந்த விசுவாசம் ரொம்ப ஒரு அது சிறிய விசுவாசம் இல்லை, பட் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் faith that he had. But it all started with something small. ஒரு சின்ன ஃபெய்த்லேருந்து தான் அவர் டெவலப் பண்ணார். அந்த ஃபெய்த்லேருந்து வந்த ஒரு சீட் தான் ஐசக். ஸோ அந்த ஐசக்லேருந்து அந்த சங்கதி வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பெரிய மலை வந்து கோலியாத் இஸ் another good example. அவர் பெரிய மலையாக வந்தார், சவுலும் அவர் ஆமியும் எல்லாமே பயந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிறிய டேவிட் வந்து ஒரு சிறிய கல்லை வச்சு பெரிய மலைகளை அடித்து போட்டார். சேம் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் we are small, we are no big. ஏன்னா இந்த பிசாசு வந்து இது அவனோட ராஜ்யம், இந்த உலகம் வந்து அவனுக்கு வந்து he got his own powers.
let him do what he want. நம்ம சின்னதாக இருப்போம், ஆனால் நம்ம ஷார்ப்பாக இருப்போம். நம்ம எப்போதுமே ஆண்டவர் கூட நம்மள சிறிய விசுவாசமாக இருந்தாலும் நம்ம ஷார்ப்பாக இருப்போம் நம்மளோட விசுவாசத்தில். And we are straight to the point. We don't make sure நம்மளோட விசுவாசம் points always directly to the word of God, to God only, nothing else. ஏன்னா சில இடத்துல வந்து அதான் இந்த மாதிரி தவறான விசுவாசம், மேபி இந்த ஒரு சின்ன ஐட்டம் வீட்டில் வச்சா வீட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இதை வந்து நம்ம இங்கேருந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் அந்த வீட்டில் வச்சுங்க நல்லது குடும்பத்துக்கு. அந்த மாதிரி விசுவாசம் வந்து தவறாமல் போயிடக்கூடாது. Your faith must, you can keep things, yes, but your faith, you must know where to point it directly to. Okay? So every day is a fight. Every day is a fight for us. Every day is a fight. நல்ல போராட்டம் நம்மளுக்கு. மனிதர்களை நம்ம போராட்டம் வைக்கல, ஆனால் மனிதன் மூலியமாக வர கிரியைகள், நம்மளோட விசுவாசத்துக்கு எதிரான ஒரு கிரியைகளை வந்து நம்ம போராடிட்டு இருக்கணும். அதுதான் நம்மள நல்ல போராட்டம். ஆனால் அந்த போராட்ட வழியில் நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு தேவையான ஆட்களும் சரி, தேவையான பொருட்கள் மட்டும்தான் ஆண்டவர் வந்து அனுப்புவார். ஸோ as you go through your battle, you will face off a lot of unwanted baggage. நம்ம கூட வர எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேக்கேஜஸ் வந்து நம்ம அப்படியே ஆண்டவரே பார்த்துப்பாரு, இது தேவையில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம கூட அது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட விசுவாசத்தை அது ஒன்றும் இழுக்கும். நம்ம கப்பலில் அது கூட பயன்படுத்திடுச்சுன்னா நம்ம கப்பலில் ஒன்றும் சேதமாகும், ஒன்றும் ஓட்ட விடுவோம். அப்போ இதெல்லாம் தேவையில்லை, வெளியே போட்டுரு, ஆண்டவரே போட்டுப்பாரு. எது வரணுமோ கூட அதுதான் வரும். பட் யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி ஃபாலோ. மனசுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும், கூடயே இருந்தாங்களா அவங்க, ஆனால் இப்போ கூட வர முடியலையா, ஏன்னா அவங்களோட விசுவாசம் வேறு, நம்மளோட விசுவாசம் வேறு. நம்மளோட விசுவாசம் உண்மையான விசுவாசம், அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டில் மூலிமா தான் நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து தேர்த்திக்கலாம். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ டேக் தட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை நோக்கி தான் நம்ம போகணும் தவிர, இல்லை உடம்பை ஃப்ளஷை பண்ணி திரும்பி இறங்கணும்னா அவ்வளோதான். போனது வந்து திரும்பி பல மடங்காக வந்து நிற்கும், மலைகள் பர்வதங்கள்லாம் நிற்கும் இன்னைக்கு. And then you'll get yourself stuck inside, stuck in between, that you can never come out. It will be very difficult to come out. Okay? So another reading is Romans chapter 10 verses 17. ஹல்லேலூயா. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். Amen. அப்போ consequently faith comes from hearing the message, and the message is heard through the word about Christ. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து விசுவாசத்தை எப்படி ஒன்றும் கூடுதலாக்குறதுன்னா வார்த்தைகள் மூலிமா. ஒன்று கேளுங்க வார்த்தை, இந்த மாதிரி வீடியோஸ், மெசேஜஸ், ரெவரண்ட் டாக்டரோட மெசேஜ், அது கேளுங்க. when you hear, your faith grows. when you read, your faith grows. if you don't do anything, your faith dies. nothing. ஸோ நம்மளோட விசுவாசம் இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட போராட்டம் அன்னாடிக்கும், டெய்லி நம்மளோட போராட்டம் டெய்லி. அப்போ டெய்லி போராட்டம் வருதுன்னா நம்ம டெய்லி இதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். faith comes from hearing. What you heard, what you hear is what you become. Okay? What you read is what you become. So you have to listen to it more and more and keep your faith alive. அப்போ நம்ம வந்து ஒன்று வந்து நம்ம என்னன்னா, எங்களோட விசுவாசத்தை பெருங்குங்க, என் விசுவாசத்தை பெருசாக்கணும், எப்போதுமே அதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. விசுவாசத்தை வந்து சின்னதாக இருந்தாலும் அதை பயனுள்ள விசுவாசம், ஸ்ட்ராங்கான விசுவாசமாக இருக்கணும், அதுதான் நம்ம கேட்கணும். இருக்கிற விசுவாசத்தை பலன் ஆக்குங்க, அப்படி தான் நம்ம கேட்கணும். தவிர ஐ ஃபீல் விசுவாசத்தை பெருசாக்குங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஆனால் செயலில் ஒன்றும் இல்லைன்னா இட் டிஃபீட்ஸ் த பர்பஸ், இட் டசன்ட் பிரிங் யூ எனிவேர். அப்போ ஆண்டவரே சொல்லியிருக்காரு, சிறிய விசுவாசமே போதும், நீ வந்து சிறிய பூச்சி, சிறிய விசுவாசமே போதும் உனக்கு. அப்போ இந்த சிறிய விசுவாசத்தை வச்சு பெரிய காரியங்களை நம்ம சாதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ யூ ஹேவ் டு பி, ஸோ அந்த வார்த்தையை நம்ம வந்து எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் ரெடியாக இருக்காரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுக்கோ. ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணுமா இல்லையான்னு நம்ம எப்போதுமே செக் பண்ணிக்கணும். Okay, another fancy readings. Romans chapter 1 verses 17. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாக தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஆமென்.
ஸோ நோ ப்ராப்ளம்ஸ் கேன் டேமேஜ் தட் ஃபெய்த். நம்ம வந்து அதில் உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளோட ஃபெய்த்தை டேமேஜ் பண்ண முடியாது. த மோமெண்ட் வென் வி ஆர் நாட் ஸ்டெடி, அப்போ தான் வந்து த டேமேஜ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ மேக் ஷூர் த நோ ப்ராப்ளம்ஸ் கேன் டேமேஜ் யுவர் ஃபெய்த். த மவுண்டன்ஸ் மே டிபார்ட், த ஹில்ஸ் மே டிபார்ட், பட் த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஷல் நெவர் டிபார்ட். ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணது வந்து ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ண அவர் கொடுத்த வாக்கு தத்தம் வந்து அது வாழ்க்கை பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். யூ ஜஸ்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் த டைம். மவுண்டன்ஸ் மே டிபார்ட், இருக்கிற மின்னுக்கு மலைகள் வந்து அது கடந்து போயிடும். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை எப்போதுமே நம்ம கூடயே இருக்கும். ஓகே, ஆமென். ஸோ எஸ், ஸோ பி ஃபெய்த்ஃபுல், ஸ்பீக் வித் த ஃபெய்த் சைஸ் ஆஃப் அ மஸ்டர்ட் சீட். எப்போதுமே நம்ம வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து அந்த மஸ்டர்ட் சீட், அந்த கடகளவு விசுவாசம் எப்போதுமே நமக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் வளரும். நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம், சிறிய நேரம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மலைகளை அவங்க கண்ணு முன்னுக்கு கொண்டு வாங்க. bring that mountain in front of your eyes. அந்த மலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. சில பேர்த்துக்கு ஒரு ஃபியூ 2-3 மலைகள் இருக்கும், சில பேர்த்துக்கு நிறையா இருக்கும். என்ன விதமான மலையாக இருந்தாலும் அதை கண்ணு மின்னுக்கு வைத்து இப்போ நீங்கள் கட்டளை ஓடுங்க, மலையே நீ என் மேலே உனக்கு அதிகாரமே இல்லை, நான் வந்து இயேசுவின் பிள்ளை, என்கிட்ட இருக்கிற சிறிய விசுவாசமாக இருந்தாலும் அந்த சிறிய விசுவாசம் உன்னை நோக்கி போவோம், நீ வந்து என் மின்னுக்கு நிற்கவே முடியாது. அந்த மலையை பார்த்து நீங்கள் பேசுங்க, அந்த மலையை பார்த்து நீங்கள் கட்டளை ஓடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமாப்பா, நன்றி அப்பா, அனைத்து காரியமும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நன்றி அப்பா, இந்த மெசேஜுக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் வர மலைகளுக்காக நன்றி அப்பா. ஏன்னா அந்த மலைகள் வந்தால் தான் நீங்கள் இருக்கீங்க நம்ம கூட நம்மளுக்கு தெரிய வரும் அப்பா. ஆமாப்பா, எங்களோட விசுவாசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் விசுவாசம் சிறிய விசுவாசமாக இருந்தாலும் அந்த சிறிய விசுவாசத்தை விட்டு நாங்கள் பெரிய காரியங்களை நாங்கள் சாதிப்போன்னு எங்களுக்கு விசுவாசத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, எங்கள் கூட இருந்து எப்போதுமே எங்களை பயன்படுத்தி எங்களை நடத்தி செல்றதுக்காக நன்றி இயேசு ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. அருமையான மெசேஜ் விசுவாசத்தை குறித்து பிரதர் ஜெஃப்ரி பிரதர் நல்லா தேவனோட வார்த்தையை கொடுத்தாரு. கடகளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு மலையே நம்ம வந்து அசைக்க முடியும். அப்போ எவ்வளோ பெரிய மலை நின்னாலையும் நம்மளோட கடகளவு விசுவாசத்து மூலமாக நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு இல்லையா, விசுவாசிக்கிறவர்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்க எல்லாருமே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் இல்லையா. லூக்கா 1:45 விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் இல்லையா. எத்தனை பேர் விசுவாசத்துல இருக்கிறீங்க? அவ்வளோதான், 1-2 கை தான் எடுத்தது. ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இவங்க 2 பேரும் விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. லோரா ஆண்டியும் ஜோஸ்பின் ஆண்டி 2 பேரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ரோமன்ஸ் 10:17 நல்லா அருமையான வார்த்தை இது. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொடப்பட்டது இந்த நாளில். பிரதர் நீங்கள் பேசின மெசேஜில் இந்த வார்த்தை நம்ம எல்லாருமே அது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கினாலே வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜெயம் வந்து நம்மளுக்கு விசுவாசத்து மூலமாக தான் கிடைக்கிது. கண்ணுக்கு தெரியாத அந்த விசுவாசம் அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். நான் வேற மாதிரி சொன்னேன், ஒரு சயின்டிஸ்டோ ஒரு ஞானி குறித்து, இவர் வேற மாதிரி போட்டாரு. அவ்வளோதான், கிரியேட்டிவிட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போய் சேரணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட், தவிர எங்களை அப்படியே காப்பி பண்ணுறாரு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ கிரியேட்டிவிட்டிவாக அவரோட சொந்த விஷயத்தை வந்து அவர் அழகாக கொண்டு வந்தார். விசுவாசத்தை பார்க்க முடியாது, அரை கொடுத்தா வழியை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி வழியை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இறைவனை வந்து விசுவாசத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும். நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம், கேள்வினால அந்த கேள்விப்படுறது மூலமாக தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்ம அவரை பார்க்க முடியும். ரோமன்ஸ் 10:17 சொன்ன மாதிரி
விசுவாசத்தை நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அது அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலமா தான் அது நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது நீங்க வந்து கேட்டது இல்லையா, இஸ்ரவேலே இதை நீங்க அறிந்ததில்லையான்னு தேவ ஆவியானவர் நம்மளை பார்த்து தெரியப்படுத்துறார். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ வசனத்தை கடைசியா வசனத்தை நம்மளுக்கு பட்டயமாக நிக்குது இல்லையாமா. லிட்டில் பாய் வசனம் வந்து லிட்டில் பாய் பட்டயம் மாதிரி நிக்குது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம பயப்படாம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேணும்னு தேவ ஆவியானவர் இந்த மெசேஜ் மூலமா தெரியப்படுத்தி இருக்கிறார் இல்லையா. மார்க் 5:36 படி விசுவாசத்தின் மூலமா பயப்படாதுங்க, விசுவாசம் உள்ளவராக இருங்கள். பயம்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பெரிய மலைகள் வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஒன்று மாத்தினா ஒன்று வந்துட்டே இருக்கும். ஒரு காரியம் ஆண்டவர் படுத்திட்டாருன்னா அதுவே நம்ம பிடிச்சிக்கணுமே தவிர மனசை தளர விடக்கூடாது. அந்த பயம்ன்றது பிசாசோட முதல் ஆயுதம். ஸோ விசுவாசம் உள்ளவர்களாகத்தான் இருக்கணும்னு மார்க் 5:36 சொன்ன மாதிரி நம்ம அந்த விசுவாசத்துல நம்ம பிடிச்சிக்குவோம். மீதி அது நடக்குதோ இல்லையோ அது இறைவன் கையில இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. கடைசியா நம்ம கையில எதுவுமே இருக்காது. நம்மளோட உயிரை கூட நம்மளால காப்பாத்திக்க முடியலனாக்கா அப்ப நம்மளால என்னத்தை காப்பாத்திக்க முடியும்? எதுவுமே எல்லாமே போனதான சொல்லிட்டு எல்லாம் நஷ்டமும் குப்பைன்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம விசுவாசத்தை நம்ம வந்து பயப்படாம அந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்து நிக்கணும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. கண்ணுக்கு தெரியாத அவரை வந்து நம்ம விசுவாசிச்சுதான் ஆகணும். அந்த நாட்கள்ல வந்து ஏசப்பா இருக்கிற டைம்ல சீஷர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து இருக்கிறாங்க இல்லையா, பார்த்து இருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க, 3 வருஷம் அவரோட ஊழியத்துல பங்கு பெற்று இருக்கிறாங்க, எல்லாம் நடந்திருக்கு. அவர் உயிரோட இருக்கிறக்குள்ளவே சொல்லியும் இருக்கிறாரு, நான் மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிர் தெழுதல் ஆக போறேன்னு. அப்படி இருந்தும் 8 நாள் கழிச்சுதான் தோமாக்கு வந்து அவர் தரிசனமே கொடுத்தாரு. ஆனா தோமா வந்து அவர் விசுவாசிக்கவே இல்லை. நான் என்னோட விரல்ல வந்து அவர் கை விரல்ல நான் தொட்டு பார்க்கணும், அந்த காயங்களை பார்க்கணும், அப்பதான் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஏசப்பா வந்து என்ன சொல்றார், யோவான் 20:29 நீ கண்டதுனால என்னை விசுவாசிக்கிற. அதாவது அவர் இருக்கிறக்குள்ள உயிரோட இருந்தக்குள்ளோ என்னை பார்த்திருந்த, அதனால நீ கண்டதுனால என்னை விசுவாசிக்கிற. இப்ப நான் உன் எதிர்க்க நான் வந்து உயிர் தெழுந்து வந்திருக்கிறேன், அது நீ பார்த்து இருக்கிற. ஆனா காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். நம்ம எல்லாம் அவரை காணல, ஆனா நம்மளோட ப்ரீவியஸ் சீனியர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீச் பண்ணி விட்டு இருக்கிறத வந்து நம்ம அதே பிடிச்சி நம்ம வந்து நடந்து வழி நடத்தி நம்ம நடந்து வந்துட்டு இருக்கிறதுனால அந்த விஷயத்த நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அவரோட பிரசன்னம் நம்மளால உணர முடியும். அவர் நடந்து போறது, அவரோட சத்தம், அவரோட குரல் எவ்வளவு அழகா இருக்குல்ல, அவரோட நறுமணம், அதெல்லாம் நம்ம வந்து உணர்றோம் இல்லையா. அந்த உணர்வு அழகா சிஸ்டர் ஜோஸ்பின் அவங்க டெஸ்டிமனி சொன்னாங்க. அவங்க வந்து கண்ணை மூடி அப்படி அந்நிய பாஷையில வந்து பேசுறக்குள்ளோ வானம் தெரிந்து பனி தூரல் போல, அது வார்த்தைனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டிஸ்கிரைப் எல்லாம் பண்ண முடியாது. இது தனிப்பட்ட முறையில அந்த உணர்வு வந்து அவங்க ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க. ஃபீல் பண்ணி உணர்ந்த உணர்வை வந்து வார்த்தைனால எப்படி சொல்ல முடியும் இல்லையா. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோ கடைசியா விசுவாசம் எப்படி வந்து பெற்றுக்கொள்றது, இங்கதான் இருக்கு செக்கு. அந்த விசுவாசம் இவ்வளவு நேரம் பேசணும். ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு விசுவாசம் எப்படி வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. தனிமைப்படுத்திக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள வந்துடணும். ஸோ தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள வரணும். தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அவரோட சித்தத்தின் படி நடந்தா தான் நம்மளோட விருப்பங்கள் நடக்கும். அவரோட சித்தம் இல்லைன்னா எந்த விருப்பமும் நடக்காது இல்லையா. இந்த திருமண காரியத்துக்கு தேவனோட சித்தம் இருக்கா இல்லையான்னு தீர்க்கதரிசி சொல்றக்குள்ளோ அவரோட சித்தம் இருந்தா தான், ஒண்ணுமே எம்டியா இருந்தாலே நடத்திடுவார். அதோட அனுபவம் சிஸ்டர் பாக்கியம் அவங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே இல்லை, அவங்க ஃபினான்ஷியலா சொல்ற ஒண்ணுமே இருக்குல்ல, ஆனா தேவனோட சித்தம் எஸ் நடக்கணும்னு குறிப்பிட்டுட்டாரு. ஒரு நாளோ ஒரு டேட்டோ ஒரு மந்தோ வச்சுட்டாரு, அதுக்குள்ள நடக்கணும். ஆட்டோமேட்டிக்லி வர வேண்டியதெல்லாம் வந்து அருமையா கிராண்டா இல்லையாம்மா. ஸோ அந்த மாதிரி அவரோட சித்தம் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து அந்த புரிஞ்சுக்கினாக்கா
நம்மளோட விசுவாசம் வந்து பூர்ணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவனுடைய சித்தம் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா விசுவாசம் இருக்கு, ஆனால் தேவனோட சித்தம் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா அது வேஸ்ட்டு. அப்போ தேவனோட நேரம் வந்து தேவனிடத்தில் நேரத்தை நம்ம செலவிடணும், தனிமைப்படுத்திக்கின்னு செலவிடணும், அவரோட ஒரு உறவுக்குள்ள வந்து வரணும், நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளணும். முக்கியமாக நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். அந்த தனிமைப்படுத்தி வேதத்தை நம்ம வாசிக்க ஆவியானவரை நம்ம தரிசிக்க முடியும், அந்த தேவனை தரிசிக்க முடியும். அவரோட குரல் கேட்க அவரோட நம்ம பேச நமக்குள்ள ஆவியில ஒரு பலன் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட அவரோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சு நம்மளோட விசுவாசத்தையும் அவர் வந்து நிறைவேற்றுவார். அதுதான் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு நடந்தது. விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார் ஆபிரகாம். அந்த மாதிரி அந்த விசுவாசம்ன்றது தேவனிடத்துல தான் வரும். அந்த தேவனிடத்துல வரணும்னாக்கா நம்ம வசனத்தை வாசிக்கணும். வசனத்தின் மூலமா தான் அந்த நெருக்கமான ஒரு உறவு வரும். அவரோட அன்பை வந்து நம்ம ருசிக்க முடியும். அவர் பேச நம்ம கேட்கறது மூலமா அவரை வந்து நம்ம அறிவை வந்து நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அதிகமான நேரத்தை வந்து செலவிடணும்ன்றத இங்க வந்து தேவன் தெரியப்படுத்துறாரு. அதிகமாக நேரம் செலவிடணும். எனக்கு நேரமே இல்லையே, நேரமே இல்லை, நம்ம வந்து மற்ற காரியங்களெல்லாம் வேலை வீடு அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து எப்போ நேரம் இருக்கு? நம்ம வந்து முழு நேரம் ப்ரீச்சர் எல்லாம் கிடையாது. எல்லாருக்காகவும் பேசிட்டு இருக்கிற முழு நேரம் ப்ரீச்சர் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி அவரோட தனிமைப்படுத்திக்கங்க, கனெக்ட் ஆகுங்க. என்னதான் நம்ம ஃபேமிலி ஜெபம் பண்ணாலையும், நம்ம சர்ச்சில் ஆலயத்தில் கூட்டம் சபை கூடி வருகிறதுல நம்ம வந்து அந்த ஆராதனையில் கலந்துக்கிறோம், அபிஷேகம் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம 1-on-1 அந்த கனெக்ஷன் வரணும்னா தனிமைப்படுத்திக்கின்னு அவர் கூட வந்து நம்ம உறவுக்குள்ள வரணும். அது எப்படி வரணும்னா வேதத்தை தெரிந்து படிக்கணும். படிக்காதவங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை வந்து வார்த்தை மூலமா துதி ஆராதனை பாடி கூப்பிடுங்க, வருவார், பேசுவார். இதுக்கெல்லாம் படிப்பு ஞானம் அறிவெல்லாம் தேவையே கிடையாது. 1-on-1 பேசி அந்த விசுவாசத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் விசுவாசத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்திக்க முடியுமே தவிர நம்ம வந்து கடையிலெல்லாம் போய் உங்களுக்கு விசுவாசத்தை வாங்கி கொடுக்கலாம் முடியாது. இல்லையா பிரதர்? கரெக்டா பிரதர்? கடையில வாங்கி கொடுக்க முடியுமா? இல்லையா? ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், பலப்படுத்திக்கணும். அழகா சொன்னார், பலப்படுத்திக்கணும். விசுவாசத்தை வாங்கலாம் முடியாது, ரெக்கமெண்டேஷன்ல விசுவாசத்தை கொடுக்கலாம் முடியாது, கைமாத்தெல்லாம் பண்ணவும் முடியாது. தனிப்பட்ட முறையில் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களோட அறைக்குள்ள நீங்க பண்றக்குள்ளோ உன்னதமானவரோட வழிய நேரடியா போய் அங்க வழிகள் திறக்கப்படும். இங்க சீக்ரெட் டோர்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அங்க போய் கேட்கும் பிதா கிட்ட. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பீஸ் பி வித் யூ ஆல். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கை பிடிச்சி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பினாலும் முத்தத்தினாலும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, and we also forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம்.
இயேசு கிறிஸ்து தன் கையில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல வார்த்தை கொண்டு ஆண்டவரே மகன் மூலமா எங்களிடத்தில் பேசினதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே நிறைய விஷயங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தடவை புதுசாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க தாப்பா உதவி செய்யணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. எங்களுக்கு என்னென்னலாம் குறை இருக்குதோ அது உங்களுக்கு மட்டும் தாப்பா தெரியும். எந்த காரியமாக இருக்கட்டும் விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ண அதை நான் நிறைவேற்றுவேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதே போல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலையும் எங்களோட விசுவாசத்துல கொஞ்சம் கூட அதுல இடரல் வராதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. நாங்க உங்களை மட்டும் தாப்பா மலை போல நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பாதிப்பு வந்தாலையும் உங்களால மட்டும் தாப்பா அதை தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்க தாப்பா நிரூபிச்சிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீர் பேராக ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் அவங்களோட வீடு போறக்குள்ளும் உங்களோட தேவ சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு செல்லட்டும் ராஜா. சமாதானத்தோடு செல்லட்டும் சுவாமி. அதற்காக நான் உங்ககிட்ட ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. நன்றி சுவாமி. போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காக இவ்வேளையில் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, நல்ல போராட்டத்தை போடி விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஹாம் ராஜா, நித்திய ஜீவனை பெற அப்பா தேவனே முழு விசுவாசத்தோடு அப்பா தேவனை உம்மை கிட்டி சேர அப்பா தேவனை உமது அன்பின் கருத்தினால எங்களை தொட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையினால வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் சுவாமி. அப்பா தேவனே, விசுவாசத்தை நாங்கள் எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஹாம் சுவாமி. அப்பா தேவனை வேளையில் கூட மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்தில் ஆளும் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, தேசத்தில் வாழும் ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் விசுவாச ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, உம்மை காணாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் உம்மை காணாமல் விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, இந்நாளில் கூட அப்பா தேவனே அவர்களுடைய மனக்கண்கள் அனைத்தையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொருவரும் உம்மை கிட்டி சேரும்படியாக அப்பா தேவனே ஒவ்வொருடைய இருதய கதவுகளையும் நீர் திறந்தாலும் சுவாமி. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருடைய மனக்கண்களையும் நீர் திறந்தாலும்
தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்கள் மேலும் அப்பா தேவனே உமது விசுவாசத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு சுவாமி. இருந்த போதிலும் அப்பா தேவனே நல்ல விசுவாசத்தோடு உண்மை கிட்டி சேரும் பொழுது அப்பா தேவனை உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே விசுவாச சன்னதிகள் உருவாகும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே எங்கள் மாமிச கண்கள் காண வேண்டும் ராஜா. உமக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் எழும்ப வேண்டும் சுவாமி. ஆம் ராஜா, மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா தேவனே வேலையில் அப்பா தேவனே வாலிப பிள்ளைகள் அனைவர் மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்காக எழும்பி பிரகாசிக்கும் பிள்ளைகளாக அப்பா தேவனே ஒவ்வொரு மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே வேலையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு ஒரு நல்ல தாயை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகளோடு கூட நீர் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, வேலையில் கூட பிரதர் பிரகாஷ் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் ராஜா, மகன் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதியும் ராஜா. மகன் உமக்காண்டு எழும்பி பிரகாசிக்கும்படியாக அவர் மேலும் உமது விசுவாச ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகன் போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆம் ராஜா, அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர மகனை நீர் கொண்டு பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனுக்கும் அப்பா தேவனே விசுவாச ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கடுகாலகு விசுவாசம் மகன் உள்ளத்தில் எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, மகன் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகள் செழியும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளையும் நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகளை பலப்படுத்தி போக்கிலும் வரத்திலையும் பாதுகாத்து நல்ல ஞானத்தினால் நிரப்பி அப்பா தேவனை மகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, பிஷப்பை வேலையில் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. பிஷப்பை விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அவங்க குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. தூர தேசத்துக்கு போயிருக்கும் மகனை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து அப்பா தேவனே நீரே நல்ல சுகபலத்தினால வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மனைவி பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதித்து அப்பா தேவனே அவர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே வேலையில் கூட சிறு பிள்ளைகள் அனைவரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அப்பா தேவனே அவர்கள் உள்ளத்தில் தெய்வ பயத்தை நீர் கொண்டு வரும்படியாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பழக்க வழக்கங்கள் அவர்கள் மத்தியில் வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நல்ல ஞானத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களே உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு நீர் தகப்பனாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே வேலையில் கூட நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை விசேஷ முறையில் ஆசீர்வதித்து தேவைகளை அனைத்தும் நீர் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனை விசுவாசத்தினால பலப்படுத்தி அப்பா தேவனை எல்லா காரியத்தையும் அப்பா தேவனை நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா தேவனை நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனை இவ்வேளையில் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள அப்பா தேவனே நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா தேவனை வேலையில் கூட என்னுடைய குடும்பத்தை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி.
என் குடும்பத்தையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அப்பா தேவனே விசுவாச ஆவி எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகள் இருவரையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே பிள்ளைகளை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இன்னும் கிட்டி சேரும் பிள்ளைகளாக அப்பா தேவனே அவர்கள் மேலும் விசுவாச ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே விசுவாசத்தினால் அப்பா தேவனே யாவற்றையும் எங்களுக்கு நீர் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்பா தேவனே யாவற்றையும் நீர் எங்களுக்காக செய்து முடிக்கும் நல்ல தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி சாமி. ஆம் ராஜா, எங்களோடு கூட இடைப்பட்டுமைக்காய் உமக்கு நன்றி சாமி. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகளின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.